பால் எங்கே வாங்குறீங்க? பால் முழுசாகவும் காசிடுவீங்களா? இதுதான் நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. பால் வந்து உழவர் பூமியில் ஆப்லேருந்து வாங்குகிறோம். அதுக்கப்புறம் பாலை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபுல்லாகவே காசிடுவேன். யார் யாருக்கு எப்போ வேணுமோ அப்போ எவ்வளோ கப்பு வேணுமோ அந்த கப்பளவு ஊற்றி காஃபியோ டீயோ போட்டுப்போம். ஸோ அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கீ பொங்கலும் சட்னியும் தான் அரைச்சிருந்தேன். சட்னியில் வந்து உடச்ச கடலை போடாமல் கொஞ்சம் பீனட் போட்டு அரைச்சிருந்தேன். அதனால் சட்னி ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கோஸை வந்து நீங்கள் கட் பண்ணும்போது கத்தியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பீல் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே பீல் பண்ணிடலாம். ஆதியாவுக்கு ரைஸே கொடுக்குறமேன்னு சொல்லிட்டு இந்த ராஜ்மாவில் வந்து அடை மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகாலாம் நிறைய போட்டு பண்ணிங்கன்னா காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். காலையிலேயே தயிருக்கு வந்து உரம் ஊற்றி வச்சுருந்தேன். ஏன்னா தயிரெல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ நிறைய எப்போ பார்த்தாலும் ஸ்நாக் வேணும், இது வேணும், சாக்லேட் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க குழந்தைங்க. நான் வந்து ஸ்நாக்குக்கு போராடுவேன் என்ன செஞ்சு கொடுக்கலான்னு. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன ஸ்நாக் பண்ணி கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.